Hello viewers, welcome back to Trend Talk Krishna. Big Boss Season 9 Day 70 எபிசோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கோர்ட்டு டாஸ்க்கு ஆனால் கோர்ட்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு காமெடி சர்க்கஸு கிரிஞ்சு ட்ராமா ஓவர் ஆக்டிங் ஃபெஸ்டிவல் சொன்னதான் கரெக்டாக இருக்கும். இந்த டாஸ்கில் ஆரம்பித்ததுமே விஜய் சேதுபதி ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் இவ்வளோ நாளாக சினிமா கோர்ட் சீன் பண்ணேன், இன்றைக்கி ரியல் லைஃப் கோர்ட் க்ளோன் ஷோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. தலை டாஸ்க்கு ஜட்ஜாக இருந்தார். தலை டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கோர்ட் செட்டை பார்க்கும்போது ஜட்ஜு சேரு, லாயர் டேபிள், விட்னஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் கேஸ் மட்டும் லாஜிக் மிஸ்ஸிங்கு, கிளாரிட்டி மிஸ்ஸிங்கு, சென்ஸ் மிஸ்ஸிங். ஒவ்வொருத்தரும் பேசுகிற டயலாக்கு ரெஸ்பெக்ட் யுவர் ஹானர் அடுத்த செகண்டில் ஜட்ஜுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேறான். இதுக்கு தான் விஜய் சேதுபதி சைலண்ட்டாக உட்காந்து மைண்டில் உங்கள் கூட ரொம்ப வேதனையாக போச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் விஜய் பார்வதி கோர்ட் இஷ்யூ. விஜய் பார்வதி கேஸ் ஆரம்பிச்சதும் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டவுட்டு, கேஸ் எதுக்கு, இஷ்யூனா என்ன? பார்வதி பேசுகிற ஃப்ளோ ஸ்டார்ட்டில் கான்ஃபிடென்ட்டு, மிடில் கன்ஃபியூஷனு, எண்டில் எமோஷனல் பிளாக்மெயிலு. ஜட்ஜர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இல்லை, எக்ஸ்பிளனேஷன் இல்லை, ஆனால் டோன் ஃபுல் அத்தாரிட்டி. விஜய் சேதுபதி எக்ஸ்பிரஷன் பி லைக் உனக்கு கேஸ் கிளியர் இல்லை, ஆனால் கான்ஃபிடன்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் கமருதீன் விஸ் பார்வதி அந்த கோர்ட்டு கேஸு. கமருதீன் கேஸுக்கு வந்ததும் கோர்ட்டு ட்ராமா ஃபுல் சீரியல் மூடாச்சு. எவிடன்ஸ் இல்லை, விட்னஸ் இல்லை, ஆனால் டயலாக் டெலிவரி ஆஸ்கர் லெவல்னு சொல்லலாம். பார்வதி சைடில் எமோஷன், கமருதீன் சைடில் அசாசினேஷன், ஜட்ஜ் சைடில் ஹெட் கேட்ச் தான் வந்தது மிச்சம். விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணார். கோர்ட் பேசுகிற டயலாக்ல பாயிண்டாக பேசுங்கன்னு சொன்னார். அடுத்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை இஷ்யூ பற்றி விஜய் சேதுபதி கேட்டார். ஆதிரை கேஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் செல்ஃப் ப்ரொமோஷன் அதிகம், நான் மன்னிப்புகிறேன்னு சொல்லிட்டு கேஸை உடனே முடிச்சிட்டாரு எஃப்ஜே. ஸோ அதுக்கு கேட்டார், அவங்க பாயிண்ட்டை எடுத்து வைக்க விடலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி, விக்ரம் அண்ட் எஃப்ஜே வான் பண்ணார். விஜய் சேதுபதி ஃபேஸ் இரிட்டேஷன் விசிபிள், ஜஸ்ட்டு தேடுறீங்களா இல்லை ஸ்க்ரீன் டைம் தேடுறீங்களா அப்படின்னு எஃப்ஜே அண்ட் விக்ரம் கேட்டார். அடுத்து ஆதிரை வந்து அமிதா இருக்கும்போது இஷ்யூ நடந்துச்சு. ஆதிரை வந்து ஜட்ஜாக இருக்கும்போது தலை கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி தீர்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி அதை பற்றி கேட்டார் விஜய் சேதுபதி. ஆதிரை ஜட்ஜ் சேரில் உட்காந்ததும் ஜட்ஜ் இல்லை, டிக்டாக்டர் மோடு, ரூல் புக்கில் நியூட்ரலிட்டி இல்லை, டிசிஷன் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. தலை அமித் பேச வரும்போது டைம் அப்பு, ஆதிரை எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது கோர்ட் பேசண்ட்டாக இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி அல்டிமேட் ரோஸ் ஃபீல் கொடுத்தாரு. ஜட்ஜுனா பேலன்ஸாக இருக்கணும், பயாஸ் இருந்தால் அது ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கோர்ட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சொன்னார், லா வந்து 0, லிசனிங் ஸ்கில் 0, ரெஸ்பெக்ட் 0, ஆனால் ஓவர் ஆக்ட் மட்டும் 100% பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பாயிண்டாக ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லிட்டு எல்லாரும் கில்ட்டியாக பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி காமாக இருந்தாலும் ஐ ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபயராக பேசினார். இந்த இடத்துல ரெண்டாவது எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா வியனா எவிக்ட் ஆக போகிறாங்க. ஃபைனலி எவிக்ஷன், வியனா அவுட்டு. ஷாக்கில், சர்ப்ரைஸில் ஆடியன்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், அவங்க போகிறாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ரொம்ப லோ, டாஸ்க் இன்வால்வ்மெண்ட்டு ரொம்ப மினிமமாக இருந்துச்சு. கோர்ட் டாஸ்கில் இம்பேக்ட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ விஜய் சேதுபதி குட் பாய் ஸ்மைல் ஹிடன் மெசேஜ் சொல்லி பிக் பாஸில் இருக்க எனர்ஜி முக்கியம்னு சொல்லி சைலண்ட்டாக கேமரா கூட இக்னோர் பண்ணிவிட்டு விகனாக கிளம்பிட்டார். டாஸ்க்கு கோர்ட்டை பற்றி பேசினார். அண்ட் கேஸ் விஜய் பற்றி விஜய் சேதுபதி கேட்டார். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். ஸோ தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.